முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். யார் பார்த்தீங்கனாலும் ஓடிக்கிட்டே இருக்காங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நேரம் அந்த 24 மணி நேரம் யாருக்குமே பத்த மாட்டேங்குது. இது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இல்லையா? இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிடைக்கக்கூடிய 24 மணி நேரத்தை சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, அது சரியாக பயன்படுத்துறதுமே இல்லை. இதில் நிறைய காரணங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம அது சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம தூங்கணும். அதில் ஒரு 2 to 3 மணி நேரம் நம்மளுக்கு உணவு, எக்ஸசைஸ் இதெல்லாம் போயிடுது. இது போக வேலை செய்யக்கூடிய டைம், ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிக்கக்கூடிய டைம், ஸ்கூலுக்கு போகக்கூடிய டைம், மற்றவங்களாக இருந்தால் நம்ம ஒர்க்கில் இருக்கக்கூடிய டைம். ஆனால் நம்ம எங்கே இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு ரீல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது பார்க்க ஆரம்பித்த உடனே எத்தனை ரீல்ஸ் பார்த்தோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய டைம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 24 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்துறதில்லை. இதுக்கு சைக்காலஜி ரீதியாக நம்ம ஒரு சிம்பிள் ரூல் இன்றைக்கி பார்க்கலாம். இது ABCDE ரூல் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா இவ்வளோ ஒரு வேடிக்கையான பேர் இருக்குது அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 வேலைகள் நம்மளுக்கு இருக்கலாம், 5 வேலைகள் இருக்கலாம். ஒவ்வொரு நாள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையில்லாத வேலையில் நிறைய நேரத்தையும் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயத்தை கடைசி வரைக்கும் வைக்கிறதுனால இது பெரிய பிரச்சனையாக போயிடுது. ஸோ ABCD ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே நம்ம ABCD இல்லைன்னா E அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறோம். A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிறதுலே முக்கியமான வேலை, நான் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை A அப்படின்றது நான் செட் பண்ணிடுறேன். ஸோ நான் செட் பண்ணக்கூடிய டைமுமே பார்த்தீங்கன்னா, முதல்ல அதை முடிக்காமல் வேறு எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன். ரெண்டாவது B அப்படின்றது, A நான் முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது நான் Bக்கு போகலாம். இந்த A and B முடிக்காமல் மற்ற வேலைகளுக்கு நான் போகவே கூடாது. C அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை தான், ஆனால் இது முக்கியமே கிடையாது. உதாரணம், A அப்படிங்கிறது இன்றைக்கி சப்போஸ் நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்குண்டான ஃபார்ம், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதை முதல்ல நான் செய்கிறேன். B அப்படிங்கிறது, நான் அன்றைக்கி பேங்க்குக்கு போகணும், ஒரு சில ஒர்க் முடிக்கணும் அப்படின்னா அந்த ஒர்க் நான் வச்சுக்கலாம். C அப்படிங்கிறது, நான் ஒரு வீடியோ பார்க்கணும், இல்லை ஒரு மூவி பார்க்கணும், ஆனால் இன்றைக்கி அதுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது அது நான் தள்ளி போடலாம். D அப்படின்றது என்ன அப்படின்னா, டெலிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னோட வேலையே கிடையாது, A and B நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது D அப்படின்றது டெலிகேட். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அது என்னோட வேலையே கிடையாது, ஆனால் A and B நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் Dயில் டைம் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அது போக நம்ம எதனால நம்மளுக்கு பிரச்சனையை நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, லைஃப்பில் டைம் அழகாக அந்த 24 மணி நேரத்தை பெனிஃபிட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதே போல் மென்டல் ஹெல்த் டிப்ஸோட மீண்டும் சந்திக்கலாம்.